மீள்வதென்று மீறவும் பயந்தனையோ. தலைவன் தலைவி கணவன் மனைவியாக இருந்திருக்கீங்களா? மனவேதனை என்னும் தீயதனாலே வெந்தே வாழ்வதா இது நன்னோ. என்னப்பா வேணும்? இப்பொழுது அவனுடைய மனநிலைகள் அவனை விட்டு விலகவும் முடியாம வாழவும் முடியாத நிலைமையில வேதனைப்படுகிறான். அதான் இடைபிரியாத திரேகம் அறந்தனை. ஆனா அந்த வாழ்க்கை அவன் கூட ஓடுமா அப்படின்னு பார்த்தேன். உன் பிள்ளை சாகணும்னு முடிவெடுத்துட்டான். புரியுதா? தன்மான குறை வந்துடக்கூடாது, உயிரை விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டான். அவங்க ரெண்டையும் சேர்த்து வச்சா போதுமா? ஒரு மனம் தறிவு சொல்லுது, இன்னொரு மனம் பொருந்தலைய. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமணி. பொம்பளை பிள்ளைக்கு இந்த நச்சு ஏற்படுத்தினா அவன் எப்படி மனதார திருந்துவான்? இவன் கூட வாழ்றதை விட பிரித்து வேற வாழ்க்கையை பெற்றலாம் அப்படின்னா வீட்டிலேயே இருந்து வேணாலும் போகலாம் அப்படி இவா மனசு. நம்ம குடும்பத்துப்படி நாளைக்கு சொந்த பந்தங்கள்லாம் தலை புரிஞ்சிடக்கூடாது, அவன் திருத்தி வாழ்ந்தாம்னா அவன் தலைவிதி அதாமனு விட்டுருவோமே அப்படின்னு நீ நினைக்கிற. இந்த ரெண்டுக்கு இடையில நான் பார்த்தேன், அவங்க வீட்டுக்குள்ள மரண சம்பவமான சூழ்நிலைகள் இப்போ ஓடி. இதுல நம்ம பிள்ளையுடைய மனம் பாதித்தரக்கூடாது என்பதுதான் இங்க ஏற்பட்ட பிழை. அதனால 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. 6 மாதமும் அந்த பிள்ளைய உன் வீட்டுல கொண்டு வைக்க, அவனை திருத்தி கொண்டு உன் காலில் வச்சு கூட்டு போக வைக்க. கருணாநிதிக்கு அதனால ஒருநிலைப்பட்ட மனதோட வழிபடக்கூடிய மனதுக்கு வாங்க. உங்க எல்லைக்குள்ள ஏற்கனவே நான் கர்மசாமி தான் இருக்கேன். உண்மையா? நீங்க என்னை வணங்கக்கூடியவங்க தான். ஆனாலும் என்னை அப்பப்போ கோவப்பட்டு ஏற்கிறீங்க. சரி, பிள்ளைகளுக்கு தகப்பனை ஏறதுக்கு உரிமை இருக்குதா? கொஞ்ச நேரம் கண்ண முடியும் என்னை நினைக்க பார்ப்போம். அப்பா வெற்றியா பிடிச்சிட்டாங்க. பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை அமைப்பாங்க. கர்மதாமிக்கு அதே காரைக்குடி எல்லை என் சொத்துக்களில் இருக்கின்ற பிரச்சனை தெரிந்து காட்டு வந்தார். கடவுள் தந்து பொருள் அல்லவோ. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன், சொந்த பந்தம்லாம் கடினமான போட்டியும் பொறாமையோடு இருக்காங்க. ஒரு காலத்துல அவன் வறுமையில இருக்கும் பொழுது நம்மளுடைய தயவு வேணும்னு நினைச்சான். இன்னைக்கு பணம் வந்த பிறகு முகத்தை கூட நம்மளை நேர பார்க்க மாட்டான். கர்மதாமிக்கு அப்படியா? கேட்டு பாப்போம். வாப்பா, காம்பவுண்ட் போட்ட இடம் எங்க வச்சிருக்கிற? அந்த இடத்து சோறு அடிக்குள்ள தானே செய்வில தகடு இருக்கு மகனே, அதை எடுத்து வந்துட்டா போருமா? கால் இன்னும் 2 இடத்த விலை பேசிக்கிட்டு இருக்கிய, அதை பேசி வெற்றியாக்கி தரேன். அதில் இருக்கக்கூடிய தீவிரைகளையும் மாற்றி தரேன். காசு பணம் கிடைச்சாச்சு. கரெக்டாக 48 நாளையில் வெற்றியாகி வந்துடும். அப்படியா? நாளைக்கே மறந்துமாரணும் போய் பேசுவோம். சாப்பிட்டு போடா, உட்காரு. நான் சொல்லுவது போ, ஆத்திரப்படுறாடா தம்பி.
கருதாமிக்கு நான் பெற்ற பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னடா பிள்ளை? ஆம்பளையா பொம்பளையா? சாதகம் போய் பார்த்தீங்களோ? எவ்வளவு நாள் இருக்கும்? அந்த ஜாதகத்துல இந்த வாழ்க்கை ஒன்று சேர்ந்து ஓடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னாங்க அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. ஆனா இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன். ஒற்றுமை இல்லாத மனநிலைகளும் பிரிவுக்குரிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி நீ யாரோ நான் யாரோங்கிற மனநிலையில உன் பிள்ளைடுவாங்க. உண்மையா? காரணம் அதுக்கு காரணம் நம்ம பிள்ளையா அல்லது வந்த பிள்ளையா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கெல்லாம் என்ன பேசிக்கிறீங்கன்னு சொன்னா, வந்தவா சரியில்லை, பிடிவாதம் உள்ளவளா இருக்கா, நம்ம மகனுடைய மனத்துக்கு பொருந்தாம இருக்கா, பெரியவர்களை மதிக்கக்கூடிய குணம் இல்லை அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் உள்ளத்துல இருக்கு. ஆனா உண்மை அது இல்லை. இறைவன் அல்லது இப்போ குடும்பம் ஒத்து போவதற்கு நிலைமை புரியுதா? அப்படியே அந்த குடும்பம் ஒத்து இருந்துச்சுன்னா பெரியவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம போகணும் அப்படிங்கிற விதி. அதனால இன்னும் 3 மாத காலங்களுக்கு இந்த நிலைகள்ல ஆபத்து நாம ஓடித்தாரே, அதுக்கு அடுத்து நிலையான நல்ல வாழ்வு தாரே. வேற என்ன வேணும்? காரணம் பத்திரம்லாம் எங்கப்பா வச்சிருக்க? வெளியில இருக்க பத்திரத்தை பத்தி இப்ப கவலைப்படாண்டாம். என்ன வரக்கூடிய தை மாதத்துல உன் கடனை தீர்க்கிறதுக்கு பணத்தை தந்து உதவுங்க. அதை வீட்டையும் தாரேன், புதுமையா ஒரு வீடு கட்ட பாக்கியத்தையும் தாரேன். என் பேரை போட்டு வாழ்ந்துதான். கர்மதாமிக்கு அப்படியா? அப்படியா? சரி சரி. அப்படியா? திருச்சி மாநகர், திருச்சி மாநகர். திருச்சி மாநகர். அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து கருணை வடிவானவளே. அப்படியா? உன் வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கோ? சத்தம் கேட்க அடிக்கடி அம்மாள் பாட்டெல்லாம் காரணம் இருக்கும். ஏற்கனவே 6 மாத காலங்கள் செய்கிற வேலையில மனக்குழப்பமும் பிரத்யேக இடத்துல நடந்துருக்கு. சரியான நேரம் வரும் பொழுது இவனை எதிர்பார்க்காம நிறுத்திடணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப நிறுத்திட்டாங்க. ஆனா அடுத்த கட்ட பணிக்கு என்ன செய்வோங்கிற ஒரு வேதனையும், இப்ப அங்க இருந்து கொஞ்சம் பணமும் நமக்கு வர வேண்டியிருக்கு, அதுக்கும் பதில் இல்லாம இருக்கு. அதையும் வர வச்சு தர, வேற வேலையும் உருவாக்கி தர. வேற என்ன வேணும்? அந்த பிள்ளைங்க கூட்டு வா, குணமாக்கி தர, ஜெயிக்கிறேன். கருதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாரு வச்சிருக்கா? வியாபார ஸ்தாபனம் நீ வியாபாரம் வச்சிருக்க. என்ன வியாபாரம்? மொபைல் கடை. கால் வச்சுக்கோ. இந்திரங்கெட்டதும் பெண்ணால சொல்ற கால் வச்சுக்கோ. கர்மதாமிக்கு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உங்ககிட்ட பழகினவங்கன்னா உன்னை ஏமாத்தி மனவருத்தப்படாத. அதுல இருபாதியும் உண்டு, ஆணும் உண்டு பெண்ணும். அதுல பணங்களும் நஷ்டமடைந்து மனவேதனை அடைந்து
தொழிலே இப்போ நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளை பத்தி ஏதோ தப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்துல இருக்கான். உண்மையா? காரணம் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டான் அவன் மடையனும். அதனால கடந்து போறத கடந்ததாக விட்டது. நடக்கிற தொழிலை நல்லாக்கி தரேன், கடன் பட்டிருக்கிய அந்த கடன்ல இருந்து ஒரு விடுதலை ஆக்கி தரேன். வேற என்னடா வேணும்? அந்த வழக்கம் வெற்றியாக்குறதுக்கு என்னை தனியா வந்துப்பார், வழக்கு என்னோடு என்னை வந்துப்பார், என்னோடு பார். கருணாமிக்கு அதே மாதிரி வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாருப்பா? என்ன வியாபாரம்ப்பா? என்ன கடை? காரணம் சொல்லலாம். வென்றிடுவேன், இன்னொரு தரம், நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். எப்பா உன் வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு முனிவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் சித்தர்களை வச்சு கும்பிடுறியா? அகத்தியரை வச்சு கும்பிடுறியா? அகத்தியருடைய இடத்துக்கு போயிருக்கியா? ஆனா நீ கும்பிடணும். ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் சித்தர்கள் வழிபாடும் பெரியவர்களுடைய மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்களா இருக்காங்க. அதனால சொல்றேன். ஆனா இப்போ உனக்கு கடை தொழிலை பற்றி ஒரு சிந்தனை இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு மனக்குழப்பம். அந்த குழப்பமான நிலையில இருந்து அதை தெளிவா நான் வாழ வச்சுட்டாங்க. வேற என்ன விளக்கம் வேணும்? கொடுக்க வேண்டாம்னு நான் முடிவு. உன் கடனை திட்டா நீ எதுக்கு கொடுக்க போற? காரணம் நான் முடிக்கிறேன்டா. மக அமைதி யாரு நம்ம பிடிவாதம் முடிக்க கண்ணை கொடுப்பா. என்னன்னு பாக்குறேன், ஒரு ஆத்மா அந்த கடைக்கு வருதுடா. அதனால ஜனவசியம் குறைஞ்சி போச்சு. இப்போ 1-6 மாதங்கள் மனவேதனையும் நஷ்டத்திலையும் வண்டி ஓடி. உண்மையா? இந்த அந்த கனியை கொண்டு போய் கடையில கேட்டு மகாலட்சுமி கடாட்சம் வரும். கடையே புதிய ஒளியாய் சுவாமியே. உடம்புல அறுவை சிகிச்சை செய்யணும்னு யாருக்காவது பிரச்சனை இருக்கா? யாருக்குப்பா? ஆபரேஷனை பத்தி கேட்டு யாரு? யாருமா? எந்த ஊருக்கு அவங்களுக்கு? நீ அங்க இருமா. நான் திருச்சி ஏரியாவுக்குள்ள கேட்டுருக்கு. நீ அங்க உடல்நிலை கோளாறு பத்தி கேட்டு யாரு? போட்டு திருச்சி உத்தரவு முடிஞ்சது. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் எல்லை. யாரு? கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு. எந்த ஊருக்கா? மனக்கோயில் கொண்ட பெருமானே. அப்படியா? அப்படியா? பிள்ளைய பத்தி கேட்க என்ன பிள்ளைப்பா? அமைதி அமைதி. அண்ணாச்சி நல்ல காரணோட வர்றானாச்சி. உங்க ஊர் எல்லைக்குள்ள வந்தோடனே சங்கு சக்கரம் தடுத்து வாழ்ந்து வைத்திருக்கின்ற பெருமாளுடைய கோயில் தெரியுது. எங்க இருக்கு? விநாயகர் வாராரு எங்க இருக்காரு? ஐயனார் கற்பராயன் சுவாமி வாராங்களா? எங்க இருக்காங்க? இருக்கிறாங்களா? கால் எடுப்பாங்க. பையனுடைய தொழிலை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் ஒரு மனக்குழப்பம் இருக்கு. உண்மையா? இப்ப நான் என்ன செஞ்சிருந்தா நீ நல்லா இருப்ப?
அந்த அரியர் இருக்கும்போதே அவருக்கு வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வந்தா போச்சுட்டானே. நான் புரியுது, நான் சொல்றது புரியுது. வெளிநாட்டுக்கு போச்சுட்டா நல்லா இருக்கும். அவன் இந்த அரியரை கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறான், ஆனா எனக்கு இல்லப்பா. புரியுதா? அதனால பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். அங்க போற உடனே வேற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை புதிதமா அமையும். ஓகே பண்ணி விட்டுருவோமே. கால் வந்துட்டு வா. வாழ்க்கை தானே தேவை. எப்படி? அதனால ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு உட்பட இவருடைய இருக்கிற கல்விக்கு தகுந்தால் போல ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாகி வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல ஆன்லைன்ல ஒரு செய்தி காண்பார். இப்பவுமே விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம், அனுப்பி வச்சுருவோம். கொஞ்சம் பொறுமையாரு, வெளியே சொல்லாத, தனியே பேசுவோம். சரியா? கர்மதாமிக்கு அதே ஈரோடு எல்லை திருமணம் தொடர்பாக காட்டுவது யாருண்டா? என்னப்பா திருமணம் யாருக்கு? திருமணம் தோந்தா பிள்ளைக்கு திருமணம் தோந்தவா யார் கேட்டுருக்கீங்களா? பிள்ளைக்கு வேற என்னமா வேணும்? கண்ணவனுக்கு கால் விட்டுவாமா மலர் கொடுத்து நல்ல கால் விட்டுவாங்க. உன் பிள்ளைகளுடைய பிறவி அமைப்பை பத்தி பார்த்தேன். சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்த ஒரு காரணத்தால இப்போதைக்கு வந்து சம்பந்தம் கலந்துகிட்ட இடங்கள்ல சில குளறுபடிகளும் மனநிலை கோளாறுகளும் விரிவான பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதனால அது சீராகுமான்னு கேட்டேன். பங்குனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல எல்லாமே சரியாயிடும். பங்குனி மாதம் 22க்கு மேல சரியாயிடும். அதனால உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வராது. காப்பாய்த்தாரேன். மனநிலைகள் சரியில்லாம உறங்காம இருக்கு. காரணம் மாதவ பயனானே வரலாம். கர்மதாமிக்கு அம்மா எங்க வர? மாரியம்மன் எங்க இருக்கா? அப்படியா? 3 நாள் விளக்கு எல்லா வெற்றி ஆகிட்டோம். நல்லா காசு பணம் கொடுத்து சாப்பிட்டு ஆத்தம். கர்மதாமிக்கு திருக்கோவிலை பற்றி கேட்க வந்த செல்வ மகன். வாங்கப்பா. என்ன கோயில்? செல்லாண்டியம்மன். அந்த கோயில் எடுத்துக்கூடிய பத்திரம் எங்கப்பா இருக்கு? பத்திரம் எல்லாமே கோயில வச்சிருக்கேன். கும்பாபிஷேகம் நடத்த என்னப்பா அர்த்தம்? அரங்காவலர் எடுத்தான்னு சொல்றதை விட நம்ம கூட இருக்கவங்க குளிப்பறிச்சாண்டா ராசா காரணம் இருக்காங்க. அந்த பத்திரத்துல பழைய காலத்து ஆட்களுடைய 3 பேர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 3 பேருடைய குடும்பமும் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க. பாக்கி 2 குடும்பத்தில் உள்ள ஆட்கள் இல்லை. சார், ஒரு குடும்பத்தில் உள்ளவனால அதை என்ன செய்ய முடியல, பலமாக நடத்த முடியல. நமக்கு எதுக்கு வம்பு? அப்ப இருந்தான் தாத்தா இருந்தான் பார்த்தா நம்ம விலையிலோடு சொல்லி அவங்க கண்டுதான் போயிட்டாங்க. அதனால இப்ப இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கணும். அந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தணும். ஆனா கோயில அறகுறையா போட்டு கும்பாபிஷேகம் எப்படிப்பா நடத்துவீங்க? உனக்கு பணம் வேணுமா? என்ன வேணும்? அதுக்கு ப்ரொடக்ஷனும் வேணும், பணமும் வேணும். காரணம் அந்த கோயில் இப்பொழுது 3 குரூப் பிரிவாக இருக்கு. அந்த 3 பிரிவாக இருக்கிறதுல சட்டப்படி பிரச்சனையும் அடிதடியும் வந்துருங்கிற ஒரு நிலையில விவரமாக ஒருத்தன் போய் கிரிமினல்ல போய் வழக்கு கொடுத்துருக்கான். அந்த வழக்குக்கு தகுந்தாற் போல இப்போ வந்து போலீஸ் ப்ரொடக்ஷனோட அந்த கோயில் நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு இயக்கமும் இல்லை.
ஆளை போற சும்மா கண்ணை விட்டு தூரம் சாமிக்கு தான் கூட்டு வர முடியுமே தவிர கோயிலுக்கு கொண்டு செய்ய முடியாது. அதனால இந்த தீர்ப்பு கோர்ட்டு மூலமா வரப்போதா தெய்வத்து மூலமா வரப்போதான்னு தெரியலையே அப்படிங்கிற கணக்குல நீங்க என்னைய கேட்க வந்திருக்கீங்க. உண்மைதானே? 3 சமுதாயத்தினுடைய 3 பிரிவையும் ஒருநிலைப்படுத்துறேன். கோயில கொடி கட்டி கோபுரத்தோடு எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. ஆனந்தமா நடத்துவேன். செல்வாக்காரு இடம் எதை விட்டு விரைய வச்சுக்கிட்டு இருக்கியா ராஜா? இடம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட கேட்காம எதையும் பண்ணிடாத, ஆத்திரப்படுறாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை பெங்களூர் பாப்பா கார்ல இருக்கு வாங்கறியா? வரலாம். என்னையா வேணும்? கண்ண முடிக்கப்பா. இந்த ஒரு முறை கால் இருக்குவா. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாப்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது சொல்லு பாப்பே. ஆலி திவன் தனைய வந்த ஆணவமா. என்னப்பா வீட்டுல சிவலிங்கம் எதுவும் வச்சிருக்கீங்களா? திருநாகம் வச்சிருக்கியா? உன் பையனுடைய காலிலையும் தலையிலையும் நாகதோஷம் இருக்கு. அதனால ஸ்ரீ வசிய தன்மை குறைவு. பேசுற இடம்லாம் சரிம்பாங்க, விட கிடைக்காது. புரியுதா? அதை மாற்றி தெளிவு பண்ணி மங்களகரமா வாழ வச்சா போதுமா? காரணம் சொல்லலாம். பெயருக்கு தகுந்தார் போர் மாறிவிடு, அவன் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. கொஞ்சம் கண்ண முடிக்கா அந்த நாகத்துல கொஞ்சம் விவரத்தை கேட்க. அந்த சக்தி தனித்திரும், மங்களகரமான சக்தி பெருகிரும். வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. அதே பெங்களூரு எல்லை பெண்மகளை பத்தி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்ததுயா? எங்க இருக்காவாமரா? என்ன செய்ய கால் இருக்க? நல்ல காலோடமா வரலாமா? உங்களை ஓத்தூர்னு சொல்லி கூப்பிடுறாக்கா? என்ன நீங்க பெங்களூர் பக்கம் தானே? சாமி அந்த செக் போஸ்ட் கூப்பிட்டுருவாருன்னு நினைக்கிய. ஆபரேஷன் யாருக்கு ஆரம்பிச்சார் வீட்டுல? யாருக்கு என்ன ஆபரேஷன்? அப்படியா? அவருக்கு உயிருக்கு ஆபத்தெல்லாம் காப்பாத்துறேன். இன்னும் அந்த புண்ணு உள்ள ஆறல, வெளியே ஆறிருக்கு. புரியுதா? அதனால கொஞ்சம் உடல்நிலைகள் கொஞ்சம் அப்பப்போ கோளாறு காட்டிக்கிட்டு இருக்கும். ஆபத்தெல்லாம் காப்பாற்றி இருந்தா போதுமா? வேலை கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. பாபா மகளே, உன் பிள்ளைக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள வேற ப்ராஜெக்ட் வருது. சம்பளமும் கூடி போட்டாச்சு. புரியுதா? வேலை கிடைச்சாச்சு. 3 இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்கா. ஜனவரி 20 வேலையை வாங்கித்தாரேன். முதல்ல சம்பளத்தை தர்ம கட்டளைக்கு உனக்கா பணம் வந்ததுக்கு எப்படியா கிடைச்சி கொடுப்போம். இந்த மாதமும் உனக்கு அதுக்கும் வழிபடுத்தாங்க. சரியா? நல்லா மன வைத்தியமா சிவாய நம்ம என்று சிந்தித்து மகளை ஒரு பொழுதும் அபாயம் இல்லை, உபாயமாக இருப்பேன் உணர்ந்து கொள். அதே பெங்களூரு எல்லை என் மனசுல நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு ஒரு மனக்குறை இருக்க வளர்த்து கடை வீட்டுக்காரங்க இருக்காரு. அவர் வேண்டாம்
நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனாலே முடிக்குது அம்மா கண்ணு. இன்னொரு தடவை காட்டுட்டா மகளே, செல்லக்குட்டி மகளே, கணக்கு தெரியாமே. நம்ம கவிஞர்கள்லாம் கடவுளுடைய படைப்பு தெரியுமா? எவ்வளவு அர்த்தத்தோட பாடல்களை எழுதியிருக்காங்க. மனத்து ஒரு மனத்துலயே இன்னொரு காட்டுட்டா அறப்பாயிரம். கண்ணை முடிக்கா பார்க்கட்டும் அவனை. காரணம் அவன் இருக்கிற தெருவில் செண்பகப்பூ வியாபாரம் நடக்குது. நல்ல அருமையான அம்மா, உன் வீட்டுக்காரன் இருக்கிற இடத்துல தெருவில் செண்பகப்பூ வியாபாரம் நடக்குது. பூக்கல பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்கார் புரியுதா? அவருடைய மனநிலைகள் உன் பக்கம் இல்லை, வேற ஒரு குளறுபடியான சிந்தனையில வண்டியை ஓடிக்கிட்டு. அதனால அந்த மனத்தை சரியாக்கி உங்களை சேர்ந்து வாழ வச்சா போதுமா? உறுதியான முடிவு எடுத்திருக்கியா, குழப்பமா முடிவு எடுத்திருக்கியா? குழந்தை இல்லைன்னா குழந்தைய அவன் ஏற்றுக்கிறதாக சொல்லிட்டானே. நான் இப்ப கேட்டேன், அவர் பார்த்துக்கிட விட்டாரு. எல்லா வரவுகளும் பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேன், ஒரு சொத்து எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உனக்கு அவன் வேணுமா? என் கேள்விக்கு மட்டும் பார்த்து நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இப்போ அவன் வேணுமா? பிள்ளைய அவன் பார்த்துக்கிட்டவங்க ஒரு வெளிமனசு தான் சொல்லுது. உள்மனசு உனக்கு முடிவெடுக்கிறேன். காரணத்துவா இதுல யாரும் டூ வீலர் சம்பந்தமா தொழில் நடத்துறீங்களா? வாகனங்கள் சம்பந்தமா தொழில் நடத்துறீங்களா? என்ன தொழில் தான் இருக்க? அவன் மனதுக்கும் உனக்கும் ஒத்து வரல, எதிர்பார்க்காம கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால அவனை சேர்த்து தெளிவு பண்ணிட்டாரு. சற்று பொறுமையாயிரு. இன்னும் 3 முறைகள் என்னைய பார்க்கலாம், 3 முறைகள் என்னைய பார்க்கலாம். 2 கைட்டு வாங்க, சிந்திட்டுதான் முடிஞ்சு முடியாது. பொறுமையா இருந்து அமைதியா இருக்கும். கர்மதாமிக்கு அதை பெங்களூர் எல்லை வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்தும் செல்வ மக்கள். நீ வண்டி வாகனம் வச்சிருக்கியாக்கா? என்ன தொழில்? சொந்தமா வச்சிருக்கா? டிரான்ஸ்போர்ட் தொழில் வச்சிருக்கா? நீ காலம் எடுப்பா அமரர் ஊர்தியை பற்றி என்னடா சிந்தனை? தமிழ் தெரியுமா? இவன் வச்சிருக்கிற வண்டி வாகனத்துல இப்ப எல்லாம் நிறைய நஷ்டங்கள் புரியுதா? இவன் அமரர் ஊர்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இறந்தோர்கள் எடுத்து சொல்லுவாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது எடுத்து விடணும். இவனுக்கு அது ஒரு கிரகப்படி ஒரு மாற்றமும் அதுல ஒரு லாபமும் இருக்கு கிடைக்கும். ஆனா அது இவன் ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்பொழுது 2 வண்டியால இவனுக்கு பிரச்சனையும் பண சம்பந்தமான குழப்பமும் நடக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்காம நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு உட்பட இவருக்கு கடன்கள் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்.
அதில் இவரை சரி பண்ணி தரேன். வேற என்ன ஒன்று காக்க சொல்லுங்க. பணமும் தார பரிசும் தார நிம்மதியும் சேர்த்து. அப்படியா? சரி, ஓகே, நல்லா இருக்க. முருகப்பெருமான் கோயில் யார் பக்கம் இருக்கு? மறைக்காத. உங்க பக்கத்தில் முருகன் இருக்காரா? கோயில் இருக்குங்களா? யாரெல்லாம் வந்தீங்க? யாரு? குலத்தாரே தாமல் வந்து உட்காரலாம். 2 கேள்விகள் மட்டும் கேட்டுக்கொள்ளலாம்னு உத்தரவு இருக்கு. என்ன வர வேணும்?